ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கிச்சன் 2014. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட், ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 400 கிராம் வெள்ளை மூக்கடலை ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். இது நல்லாவே ஊறிடுச்சு. இதை குக்கருக்கு மாற்றிக்கலாம். குக்கருக்கு மாற்றியாச்சு. இப்போ மூக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டலாம். 4 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 4 விசில் வந்துடுச்சு. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். மூக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நம்ம ஊற்ற தண்ணி பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த மூக்கடலேருந்து கொஞ்சம் மூக்கடலை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டு குறப்பாக அரைச்சிக்கலாம். மூக்கடலை வேக வச்சு அந்த தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். குறப்பாக அரைச்சாச்சு. இதை ஒரு கிணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 300 கிராம் வெல்லம் ஒன்றும் பாதியமாக தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பாத்திரத்தில் போட்டாச்சு. அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டுமே போதும். தூசி மண் குச்சி இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச மூக்கடலையே போட்டுடலாம். குறப்பாக அரைச்சி வச்ச மூக்கடலையும் ஊற்றிடலாம். இப்போ 2 நிமிஷம் மட்டும் இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம கரைச்சி வச்ச பச்சரிசி மாவையும் ஊற்றிடலாம். பச்சரிசி மாவு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். பச்சரிசி மாவு நல்லாவே வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தது போதும். பச்சரிசி மாவு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெல்லம் ஊற்றணும். அப்போ தான் நல்லா வெந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை ஊற்றிடலாம். வெல்லம் ஊற்றி ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கிண்டி விட்டால் போதும். இந்த பாயாசம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது முந்திரி தாளித்து ஊற்றிடலாம். ஒரு குட்டி ஃபேன் வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் உருகிருச்சு. 15 முந்திரி போடுறேன். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்குதோ எது வேணாலும் போட்டுக்கலாம். எங்கிட்ட முந்திரி மட்டும்தான் இருக்குது. இப்போ கருகாமல் நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ரெடி பண்ணி வச்சுக்கிற பாயாசத்தில் ஊற்றிடலாம். வெள்ளை மூக்கடலை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்போ பார்த்தாலும் குருமா சுண்டல் இப்படி சாப்பிட்றத விட ஒரு முறை பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.